குமரன் வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்கிறதால கங்கா வந்து மனசு மாறுறாங்க. ஓடி போய் காவேரி கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. இந்த சூழ்நிலை காவேரியும் கங்கா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. என்னை மன்னிச்சுட்டு, நீ எனக்காக நீ யோசிச்சிருக்கேன், என் வாழ்க்கைக்காக யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கங்கா வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே அழறாங்க. காவேரியும் என்ன சொல்ல தெரியாமல் பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து குமரனும் வந்து நம்ம வந்து விஜயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கங்கா வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட கேட்குறாங்க, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஒரு நாள் எப்படி பெரட்ட முடிச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு காவேரி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து சொல்ல வராரு. உடனே காவேரி தடுத்து வந்து இருங்க நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் அரேஞ்ச் பண்ணேன், நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு தருவாங்களா, அது இந்த ட்ரஸ்ட் மூலமாக தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. என்னால் நம்பவே முடியலடி, ஒரே நாள் எப்படி இவ்வளோ அமௌண்ட்டை வந்து உன்னால் வந்து அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. ஆமாக்கா அது விடுக்கா, அதுதான் முடிஞ்சிடுச்சுல, இதுக்கப்புறம் ஏன் பேசணும், உன்னை எத்தனை வாட்டி காசு கேட்டு நான் தொல்லை பண்ணியிருப்பேன், அப்பாவோட காசு நீ தான் எடுத்துன்னு போயிட்டு ஒன்று எப்படி வந்து மனசை காயப்படுத்தியிருப்பேன், நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன்டி, என்னை மன்னிச்சுடுடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. அக்கா விடுக்கா, இப்போ நீ வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல, இப்போ என்கிட்ட வந்துட்டல, எனக்கு இது போதும், பழைய கங்கா அக்காவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேருமே மழை வருது நனைகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து குமரனுக்கும் வந்து விஜயும் வந்து அவங்கள பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னடி திடீர்னு வந்து இந்த ராகினி இப்படி கல்யாணம் பண்ணிட்டா, இங்கே வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னால், ஆமாம் இங்கே வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு கங்கா செமைய டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ திமிர் இருக்கும், ஒன்றை வந்து கலாய்ச்சிட்டு போகிறாங்களா அவங்க, அவங்களுக்கு ரொம்ப திமிர் ஆகிடுச்சுடி, இப்படியே விட்டு வைக்கிறது தான் உன் வாழ்க்கையை வந்து எப்படியாவது வந்து நாசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, விடவே கூடாதுடி இதை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா விடு பார்த்துக்கலாம், இப்போ தான் நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கோம், இப்போ சந்தோஷமாக இருக்கலாம்க்கா அப்படின்னோடனே, முதல்ல நீ கிளம்பு அப்படின்றாங்க. எங்கக்கா அப்படின்னோடனே, நீ வா அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் விஜயும் வந்து குமரனும் எங்கே கூட்டின்னு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பசுபதி ராகினி பார்க்குறாங்க. ராகினி வந்து அப்படியே வந்து டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து என்ன அக்காவையும் கூட்டிகிட்டு வந்துட்டே, பரவாயில்லையே உன் அக்கா மாமா எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டேன், உங்கள் 2 பேர் தான் இன்வைட் பண்ணேன், இவங்க 2 பேர் போனஸா, பரவாயில்ல எல்லோரும் வந்து என் பொண்ணை எப்படி வாழ்கிறான்னு பார்த்து வயிறு எரியுங்க அப்படி சொல்கிறாரு. ஆமாம் வயிறு எரிய தான் வந்திருக்கோம், வேறு எதுக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நேராக போயிட்டு போகிறாங்க. போயிட்டு வந்து என்ன பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு, வாழ்த்து தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. எவ்வளோ திமிர் இருந்தால் என் தங்கச்சியை பற்றி அவ்வளோ மோசமாக பேசியிருப்பீங்க, உனக்குன்னா அவ்வளோ திமிரா, என் தங்கச்சி வாழ்க்கைக்கு காலி பண்ண தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரியா, பார்க்கலாம் யார் வாழ்க்கை யார் காலி பண்ணுறதுன்னு, நான் இருக்க வரைக்கும் என் தங்கச்சியை நீ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா. என்ன ராகினி, நீ வேணும்னே வந்து என் தங்கச்சிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்து கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வர எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ விரும்பினது நிவினை, இவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா என்ன காரணம், அதுக்கு வந்து காரணம் என் தங்கச்சி தானே, என் தங்கச்சி இருக்க வீட்டுக்கு வந்து அவளை தொல்லை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க, அது நடக்கவே நடக்காது புரியுதா. அவளுக்கு துணையாக விஜய் இருக்காரு, அது மட்டும் கிடையாது, பக்கத்துலேயே நானும் இருக்கேன், என் தங்கச்சியை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா. அது சொல்லிட்டு போக தான் வந்தேன், சொல்லிட்டியாமா, சரி அப்போ கிளம்பு, நான் கிளம்ப தான் போகிறேன், ஒன்றும் இங்கே இருக்க போகிறதில்ல புரியுதா. ரொம்ப ஓவராக பேசுகிறாங்கப்பா. ஆமாம்மா ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க. என்னப்பா குமரா, உன் பொண்டாட்டி நான் ஓவராக பண்ணிகிட்ருக்கா, அடக்கி வை, அதை அடக்க வேண்டியது நீங்கள் தான், என் பொண்டாட்டி ஒன்றும் கிடையாது புரியுதா. ஓ அப்படியா, என்ன ரொம்ப தான் சொல்கிறீங்க 2 பேரும், அவங்க பேச தான் செய்வாங்க. பாப்பா விஜய், என்னப்பா கூடவே வந்து உங்கள் சொந்தக்காரங்களே கூட்டின்னு வந்து ஒரே பிரச்சனை பண்ணுறியா, என்னங்க சம்மதி, உங்கள் வீட்டு ஆளுங்களே இப்படி பண்ணால் எப்படி, என்னப்பா விஜய் இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்றும் பண்ணலை புரியுதா. அவங்க தங்கச்சியை கேட்டால் அவங்க கேட்க தான் செய்வாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சித்தப்பா அப்படி சொன்னோன்னே அப்படியே பார்த்து அன்பரசு முறைக்கிறாரு. என்னம்மா சும்மா ஓவராக பேசிகிட்டே இருக்க, இங்கே பாருங்கள் ஓவராலாம் பேசல புரியுதா, தேடி வந்து என் தங்கச்சியை நீங்கள் நல்லா திட்டிட்டு போனீங்கல்ல, அதுக்கு தான் பதிலடி கொடுக்க வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது, நான் வரேன், இதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி பேச்சுக்கு யாராவது வந்தீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு போகிறாங்கங்க. டைலரோட பொண்டாட்டி நீ சாதாரண ஆள், என் வீட்டு வந்து ரிசப்ஷனே வந்து இந்த பேச்சு பேசிட்டு போடியா, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு பசுபதி. இதோட முடியுது.